வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்டா என்னது? அமேஸ்ஃபிட். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஒர்க் அவுட்டுக்கு முன், ஒர்க் அவுட்டுக்கு பின் பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா அமேஸ்ஃபிட்டோட ஹீலியோ ஸ்ட்ராப் பற்றி தாங்க. ஸோ இது வந்து ஒரு பேண்டும் இல்லை, வாட்சும் இல்லை, ஒரு மாதிரி மிக்சட் ஆர் ஹைப்ரிட்னு சொல்லலாம். டிஸ்பிளே கூட கிடையாது. ஆனால் அமேஸ்ஃபிட்டோட கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேற லெவல் அக்யூரேட் டேட்டா, ஹார்ட் ரேட், SpO2, உங்களோட ஸ்லீப் ட்ராக்கிங், ஸோ இந்த மாதிரியான எல்லா வைட்டல் ஸ்கோர்ஸுமே இருக்கிறதுலே அக்யூரேட் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ பொதுவாகவே செலிபிரிட்டிஸ், இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கலாம் கூட ஊஃப் பேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதத்தில்னா, அது பொதுவாகவே வந்து 20K ப்ளஸ் போகும். பட் அதே நம்மளால் பாதி ப்ரைஸ்க்கும் கீழே கொண்டு வர முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஹீலியோ ஸ்ட்ராப்பை என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 8,999. ஸோ இனிஷியலாக இதான் வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரை. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரை எந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்திருக்கு, அதுலேயும் முக்கியமாக இவங்க அக்யூரசி பற்றி வைக்கக்கூடிய கிளைம் எல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துடலாமா? இப்போ இவங்களுக்கு இருக்க போகிற சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹீலியோ ஸ்ட்ராப் அப்படிங்கிறது என்னையா, இது ஒரு ஸ்ட்ராப் தானே கொடுத்துருக்கேன் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, மினியேச்சர்டாக இருக்கிறதுலையே பெஸ்ட்டு, அதாவது இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நம்ம ஹார்ட் ரேட்டு, SpO2 இதெல்லாம் கால்குலேட் பண்ணி டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது மாஸ் தானே. ஸோ அதை தான் இப்போ இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும். ஸோ இதில் பார்க்கும்போது வெயிட் ரொம்பவே மினிமலாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த வாட்ச் ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கோ, ஏன்னா வாட்ச் வியர் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய விமோச்சனமாக ஃபீல் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இதுதான் ஓவராலாக பாக்ஸ்க்குள்ளே இருந்த கண்டென்ட்டு. பாக்ஸ் மேலே இருந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அமேஸ்ஃபிட்னு போட்டு ப்ராடக்ட்டோட இமேஜ் இருக்குது. அது கீழே ஹீலியோ ஸ்ட்ராப்னு பார்க்க முடியுது. சைடில் பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட் ஹைராக்ஸ். இந்த ஹைராக்ஸ் வந்து பயங்கரமாக இப்போது ஃபேமஸ் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த கிராஸ் ஃபிட்டு ரொம்ப ஓவராக ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட்க்கு மத்தியில் ஃபேமஸ் ஆகுது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் ஓடணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் அவுட், ஒரு வெயிட்டு, இந்த மாதிரியான ஒரு சில ட்ரைனிங் பண்ணிட்டு திரும்ப ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுறது, இந்த மாதிரி ஒரு 8 செட் இதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அதை கண்டினியூஸாக நம்மளால் ப்ராப்பராக இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க, அதை ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடில் வந்து ப்ராடக்டோட இமேஜ் இருக்குது. அண்டு பாட்டமில் பெருசாக எதுவும் இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டட் பவர், அதாவது எவ்வளோ இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 2.5 வாட்டு. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2. கம்பேட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 7 அண்ட் above, அதே மாதிரி iOS 15 அண்ட் above. டிசைன்டு பை ZEP அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ZEP ஆப் வழியாக நீங்கள் வந்து மோரோவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ZEPOS, ZEPOR மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ZEP ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, தனிப்பட்ட முறையில் இந்த ஹீலியோ ஸ்ட்ராப்பை மட்டுமே ஒரு நபர் யூஸ் பண்ணலாம். சரி, ஹீலியோ ஸ்ட்ராப் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா அந்த பேலன்ஸ் 2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்ச் வச்சிருக்கீங்க நீங்கள், இதுவும் அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த இடத்துல எக்கோ சிஸ்டம் செம்ம பாண்டடாகவும் சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகுது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாட்சில் ப்ளூடூத் வழியாக இந்த ஹீலியோ ஸ்ட்ராப் பேர் ஆகிடுது. பேர் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, நான் இதுலேயும் ஒர்க் அவுட் ட்ராக் பண்ணுறேன், அண்ட் இதுலேயும் ஆட்டோ ட்ராக்கிங் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170+, 200+ன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20+ ஒர்க் அவுட்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஆட்டோ டிடெக்ட் ஆக போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, நமக்கு எப்பயுமே இதில் வந்து ஹார்ட் ரேட் ரொம்பவே அக்யூரேட் ஆகுங்கிறது தானே கிளைமு. அந்த அக்யூரேட்டான ஹார்ட் ரேட் அது என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து டிவைஸுக்கும் அனுப்புவோம், அது உங்கள் ஃபோனுக்கும் அனுப்புவோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வேறு ஏதாவது அமேஸ்ஃபிட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அனுப்பும். ஸோ இப்போ இந்த அமேஸ்ஃபிட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருக்கிறனால ரெண்டுத்தோட வேல்யூவையுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிறதுலே எக்ஸாக்ட் வேல்யூ என்னவா இருக்கலாம், இல்லாட்டி வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பாசிபிள் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சீரியஸாகவே வேறு லெவல் தான். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த வாட்ச் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு பேலன்ஸ் 2ங்க, இதில் உள்ள போனால் எனக்கு வந்து தனியாக ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ஹீலியோ ஸ்ட்ராப்பை மானிட்டர் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு சிங்கிளாக அந்த மெனுவிலே நம்ம போய் பார்க்க முடியுது. ஸோ சிங்க் ஆகி எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு சிவனும் சக்தியும் அந்த ஜில்லா படத்தில் வரலாம், அந்த மாதிரி தான். ரெண்டும் சேர்ந்ததுன்னா வேல்யூ, அதாவது ஓவரால் ரிசல்ட்டு அது வந்து பயங்கர அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹீலியோ ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இதோட மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் வாட்ச்லலாம் இருக்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு நைலான் ஸ்ட்ராப்பு. ஸோ இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஆப்பிள் வாட்ச்னா யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் வேர்வை பட்டு அந்த வேர்வை இதுலேயே இருந்து அப்படியே ஆறிட்டோம் இல்லையா, அப்படியே பட்டு அப்படியே இத்து போய் அப்படியே போச்சு, டீகம்போஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஆகலாம். எவ்வளோ நாளைக்கு வருங்கிறத வந்து நம்ம லாங் டேர்ம் ரிவ்யூவில் வேணால் பார்க்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணால் ஒரு 2 months கழிச்சு வேணால் இது எப்படி இருக்குது, என்ன ஏது,
எவ்வளோ தூரம் மாறி இருக்குது, கண்டிப்பாக இதை வந்து வாஷ் பண்ண முடியுதா இல்லையா. ஏன்னா நம்ம ஸ்வெட்டு பட்டு ப்ளஸ் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வரும் இல்லையா, நம்ம பொதுவாக ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது மேலே அழுக்கும் டெபாசிட் ஆகும். ஸோ அது எல்லாமே இதில் போயிட்டு அப்படியே படிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் ஓவரால் லைஃப் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத வந்து சில மாதங்கள் கழித்து வேணால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக வந்து இதில் இந்த செட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டிட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இவ்வளோதாங்க அந்த மாடியூல். ஸோ இது வந்து 20 கிராம் தான் இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னா, இது வியர் பண்ணியிருக்கிறதே நம்ம மறந்துடுற மாதிரி ஆயிடுது. இதில் டிஸ்பிளேயும் இல்லையா, ஸோ டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது 0 தான். இப்போ அலாம் மாதிரியான ஒரு சில விஷயங்களை செட் பண்ணிட்டு நம்ம காலையில் எழுந்திருக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஷார்ட் நேப் போகிறோம் அப்படின்னா அலாம்லாம் செட் பண்ணிட்டு இது வந்து வைப்ரேட் ஆகும். அதை வச்சு நம்ம எழுந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து வைப்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா மேலே வந்து ஒரு டேப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். ஸோ இதில் திரும்ப மாற்றதும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, இந்த இவ்வளோ தான். வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா, ஜென்டல் ப்ரெஸ் கொடுத்தா போய் ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷேக் பண்ணாலும் வெளில வராது. ஸோ செம்ம ஃபிட்டு அண்டு செம்ம டியூரபிள் அண்ட் அதே சமயம் எங்கேயுமே இது இடிக்க போகிறது இல்லைங்க. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது போய் ரெஸ்ட் ஆகிற இடம் வந்து இந்த கங்காருலாம் அதோட குட்டியை உள்ளே கொண்டு போய் பத்திரமா வச்சுக்குமே, அந்த மாதிரி தான். ஸோ இந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து எந்த விதமான ஒரு வியர் அண்ட் டேர்க்குள்ளேயும் போக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓவராலாக இந்த ஸ்ட்ராப் மெட்டீரியல் மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறோம்னா கூட இது வந்து அதை லைஃப் அப்படின்னு வரும்போது சில வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி அமேஸ்ஃபிட் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ அமேஸ்ஃபிட்டோட வெப்சைட்லேயே போய் பார்த்தாலும் என்ன மாதிரியான டீட்டெயில் வந்து இந்த ஹீலியோ ஸ்டெப் பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலைட் லெவல் அக்யூரசி இன் ஹார்ட் ரேட் மானிட்டரிங். இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாவே அக்யூரசி வேறு லெவலுங்க. அதுக்கு பெஸ்ட்டு ஒரு கான்டெக்ட் நான் சொல்கிறேன். நார்மலாக வந்து நான் ரைட் ஹேண்டருங்க. ஸோ நான் இந்த கையில் வந்து இதை வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி நான் டீரெக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆக்டிவ் சீரிஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியானது, அப்புறம் ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், இல்லாட்டி சாம்சங் வாட்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் வாட்சஸ் வியர் பண்ணும்போதும் ரைட் ஹேண்டுக்கு ஒரு வேல்யூ வரும், இல்லை அதே வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்னா வேறு வேல்யூ வரும். அதுலேயும் பெரும்பாலும் நிறைய வாட்சஸில் என்ன ஆகும்னா, ரைட் ஹேண்டில் நான் இப்போ வந்து ராக்கெட்டை ஹோல்ட் பண்ணி ஸ்மாஷ்லாம் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸ் இம்பாக்ட் அப்போ என்ன ஆகும்னா, என்னோட ஆக்சுவல் ஹார்ட் ரேட்டே 130, 135 இருக்குன்னா, இந்த இம்பாக்ட் எல்லாம் பார்த்து அது என்ன நினச்சிரோம்னா 180, 170. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, மேக்ஸிமம் நம்மளோட கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குமா, அந்த இடத்துல இன்அக்யூரசி சில சமயங்களில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் பெரும்பாலும் அதனால தான் என்ன பண்ணுவேன்னா, ரைட் ஹேண்டர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வாட்ச் கட்டுறது ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி லெவல் ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக்கில் என்னாச்சுன்னா, நிறைய வாட்சஸ் வந்து ரைட் ஹேண்டில் நம்ம அதை வியர் பண்ணும்போது நார்மலாக நம்ம நடக்கிறத தாண்டி இந்த மாதிரி ராக்கெட்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்டெப் கவுண்ட் எங்கேயும் போயிடும். இப்போ அந்த மாதிரியான ஏரியாலலாம் அக்யூரசி எங்கேயும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம என்னதான் வந்து நான் ஒரு 1.5 மணி நேரம் செஷன் 1 ஹவர் செஷன் பேட்மிண்டனில் இருந்தாலும் ஆக்சுவலாக நான் வந்து அந்த கோர்ட்டுக்குள்ளே எவ்வளோ மூவ் பண்ணியிருப்பேன்றதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். 1500 2000 ஸ்டெப்பை தாண்டி போயிருக்கவே மாட்டேன். அதுவும் தொடர்ந்து கேம்ஸ் விளையாடுறதா இருந்தால் தொடர்ந்து கேம் விளையாண்டா, இதே ஒரு சிங்கிள்ஸோ இல்லாட்டி ஒரு வார்ம் அப் கேமோ அந்த மாதிரி தான் போட்டோம்னா, சிங்கிள்ஸ் போட்டோம்னா மேபி அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர மற்றபடி வந்து பரவாயில்லையேன்னு இருக்கு. ஏன்னா நான் என்ட்ரி லெவல் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு நாய்ஸோ இந்த மாதிரியான வாட்ச்லாம் யூஸ் பண்ணும்போது அது வேல்யூ எங்கேயோ இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அமேஸ்ஃபிட் வாட்சஸோட இப்போ வேல்யூ வந்து வேறு லெவல் ஸ்ட்ரிக்ட்லி சூப்பராக இருக்குது. அதுவும் முக்கியமாக எங்கன்னா ஹார்ட் ரேட் அண்டு எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஏரியாவில். ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸு. ஸோ அது வந்து நிஜமே உண்மை தான். அவங்க கிளைம் வந்து என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக உண்மை தான். இதை நீங்கள் வந்து எப்பயுமே இந்த ஸ்டாப் இருக்கு இல்லையா, ஹீலியோ ஸ்டாப் வந்து நீங்கள் தனியாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்ட் அலோன் ட்ராக்கராகவும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வாட்ச் இருக்குன்னா அது கூட பேர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க கீ ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கலே இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கிறத திரும்ப ஹைலைட் பண்ணுறாங்க. அதை தவிர ரொம்ப அல்ட்ரா லைட்டு, ஏன்னா 20 கிராம் தான் அது ஓவரால் பில்டு. ஸோ நிஜமாவே வந்து இந்த ஸ்லீப் ட்ராக்கிங்கில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்ல. ஏன்னா இப்போ நான் ஃபிட்பிட் மாதிரியான இது ஒன்றும் இல்லை, பிக்சல் வாட்சே போகிறேன்னு வைங்களேன், ஃபிட்பிட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா பெட்டரான ஒரு டேட்டா கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. ஸோ அதனால் இதுலேருந்து வரக்கூடிய டேட்டா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்துடும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பயோசார்ஜ் எனர்ஜி மானிட்டரிங், அதான் வேறு எதுவும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார், ஸோ உங்களுடைய எனர்ஜி லெவலு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ரீசார்ஜ் ஆகிறீங்க, இந்த பயோசார்ஜிங்கிறது தான் முன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடினஸ் ஸ்கோர்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இதன் மூலமாக ஓவரால் டேட்டாவாக கிடைக்கும். நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் தூங்கிருக்கீங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். அட்வான்ஸ்டு ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் டீரெக்ஸ் ஃபஸ்ட் ஜென் யூஸ் பண்ணும்போதுலேருந்தே நான் வந்து நரல வச்சிருச்சு. ஏன்னா சும்மா நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸில் ஒரு 15 நிமிஷம் ஒரு பவர் நாப் மாதிரி போனாலே, லேப்டாப் பக்கத்தில் சும்மா படுத்தாலே கரெக்டாக அந்த 15 நிமிஷத்தில் ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் அல்ட்டி தான். ஸோ அதெல்லாம் இப்பயும் கண்டினியூ ஆகுது, ஒன்றும் புதுசுலாம் இல்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 24x7 ஹார்ட் ட்ராக்கு, அது வந்து பக்கா. அப்புறம் பயோ ட்ராக்கர், அதாவது PPG 6.0, இது உங்களோட ப்ரொப்ரேட்டரி சென்சார்ஸு. ஸோ ஓவரால் ட்ராக்கிங்க்கு வந்து இவங்க வச்சிருக்கிற அந்த அல்காரிதம்லேருந்து எல்லாமே உங்களோட ப்ரொப்ரேட்டரி, அதுவும் அல்ட்டியாக வேலை செய்யுது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஹைராக்ஸ் மோடு ப்ளஸ் 27 ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மோடு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிடெக்ட் ஆகிடும். எல்லாமே AI அப்படிங்கிற டேகோட வரும். நீங்கள் அதெல்லாமே ஆப் டூரில் பார்ப்பீங்க. அடுத்து என்னன்னா 10 days ஆஃப் பேட்டரி லைஃப். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்டென்ஸான ஒர்க் அவுட்லாம் நீங்கள் அதிகமாக பண்ணுறதா இருந்தால், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்கன்னா 7 days பேட்டரி லைஃப் வந்து ஃபார் ஷூர் அச்சீவ் ஆகுங்க.
ரொம்ப கேஷுவல் யூஸர்னா 10+ டேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ டிஸ்பிளே இல்லை, அப்புறம் எப்படி நம்ம பேட்டரி மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபோனில் இருக்க ZEP வழியாக பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதில் வந்து ஒரு சின்ன LED இருக்கும் சைடில். ஸோ அது என்ன ஆகும்னா 20% கீழே வந்தால் ரெட்டாக இலுமினேட் ஆகும். அப்படி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னு வைங்களேன், 20% கீழே சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ரெட் கலரில் பல்சேட் ஆகும். இதுவே 20 to 80 வரைக்கும் போகும்போது ப்ளூ கலர் லைட் வந்து பல்சேட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் மாறும். அந்த ப்ளூ வந்து அப்படியே டிம் ஆகிட்டு திரும்ப பிரைட் ஆகிற அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் கொஞ்சம் ரேப்பிடாக மாறிக்கிட்டே வரும். அது எவ்வளோ பிரைட் ஆகுதோ அவ்வளோ வந்து 80 நோக்கி போகுதுன்னு அர்த்தம். 80க்கு மேலே போயிட்டா க்ரீன் வந்து இதே மாதிரி பிளிங்க் ஆகும். க்ரீன் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா 100ன்னு அர்த்தம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள், ஹை ஹார்ட் ரேட், லோ ஹார்ட் ரேட் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். அடுத்து என்னன்னா, இவங்க வந்து சீம்லெஸ் ஆப் சிங்க்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஆப்லேயும் சீம்லெஸ்ஸாக சிங்க் ஆகுது. இந்த மாதிரி சேம் எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கூடயும் பக்காவாக சிங்க் ஆகுது. ஸோ இந்த வாட்சை நான் தனியாகவும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இன்னும் அக்யூரசி அதிகமாக வேணும், ஹார்ட் ரேட் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டாப்போட சேர்த்து வச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். மேபி இதுக்கப்புறம் வந்து இது எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது காலப்போக்கில் நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி, இப்போ ஆப்பில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஹீலியோஸ் ஸ்டாப் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி வந்து இப்போ ஆப் லெவலில் பார்க்கும்போது அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்களா வாட்சு ஸ்ட்ராப்பு 2 பேருமே சேர்ந்து வேறு லெவல் சினர்ஜி தட் மேக்ஸ். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஆக்சுவலாக ஒன்றா ஹேண்ட் ஷேக் பண்ணி டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ ஃபைனலாக வந்து 2 டேட்டாவையும் பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ZEP ஆப்பில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அக்யூரசி டாப் நாச்சு. ஸோ இப்போ ஆப்பில் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது ப்ளஸ் ஹெல்த் மானிட்டரிங் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆட்டோ ஸ்ட்ரெஸ் மானிட்டர், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் நோட்டிஃபிகேஷனு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். சும்மா செடென்ட்ரியாக இருக்கும்போதே ஹை ஹார்ட் ரேட்டு, லோ ஹார்ட் ரேட் மாதிரியான விஷயங்களையும் நமக்கு நோட்டிஃபை பண்ணும். அப்புறம் ஒர்க் அவுட் டிடெக்ஷனு. ஸோ நான் ஸ்டாண்டர்ட்னு வச்சுருக்கேன், வேணும்னா நம்ம ரொம்பவே சென்சிட்டிவ்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் பொதுவாகவே வந்து ஆக்டிவிட்டி அது ட்ராக் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், அதை எப்படி காட்டுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ நீங்கள் ஒரு குயிக் நாப் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் அலாம் வச்சுட்டு படுத்துவீங்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ஈஸி டு ஹேண்டில். ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் வந்து நின்றுடும். டேப் பண்ணணும், அந்த பேண்டு மேலே வந்து 2 டேப்போ சிங்கிள் டேப் நல்லா ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுடும். அடுத்து வந்து ஹார்ட் ரேட் புஷ்ஷு. ஸோ லைவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், தேர்ட் பார்ட்டி ப்ளூடூத் டிவைசஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இதோட அது ஹார்ட் ரேட் டேட்டா வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ நிறையா அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி இந்த SpO2 ஹார்ட் ரேட் மாதிரியான டேட்டாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன்ஸை வந்து ரொம்பவே நுணுக்கமாக கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அல்ட்டியாக இருக்குங்க. ஃபைன் டிவைஸ் கொடுத்தா அது வைப்ரேட் ஆகும், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜென்ரல் போனீங்கன்னா அப்டேட்டு ஒரு 2-3 அப்டேட் வந்துச்சு, இன்னும் பெட்டர் ஆகிற மாதிரி. இந்த ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய இந்த வைட்டல் ஸ்கோர்ஸ் எல்லாமே இன்னும் அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் புஷ் பண்ணாங்க. ஸோ மற்றபடி இவ்வளோ தான் இந்த இடத்துல. இப்போ ஒர்க் அவுட்குள்ளே வந்தீங்கன்னு வைங்களேன், பொதுவாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிடும். ஸோ பெஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு 7:15 ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இது ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் விநாயகர் சதுர்த்திங்க. ஸோ இன்றைக்கி லீவு அப்படிங்கிறனால எல்லாருமே ரொம்ப நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதான் மெயின் ரீசன், அதனால் அவ்வளோ நேரம் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து எடுத்து கொடுக்குங்க. ஏரோபிக், அனரோபிக், இன்டென்சிவ், லைட்டு, இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு கொடுக்கும். இதில் என்ன ஹைலைட்னா, ரைட் ஹேண்டில் வியர் பண்ணும்போது பெரும்பாலும் நிறைய வாட்சஸ் இதுக்கு முன்னாடி அமேஸ்ஃபிட்டில் டீரெக்ஸ் மாதிரியான வாட்ச் கூட தவறான ஹார்ட் ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரைட் ஹேண்டில் நான் வந்து ராக்கெட் ஹோல்ட் பண்ணுறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் என்ன ஆகும், ரொம்ப ரேப்பிடாக ஸ்மாஷ்லாம் அடிக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஹார்ட் ரேட் வந்து நம்ம ஆக்சுவல் ஹார்ட் ரேட் 130, 140 இருக்குன்னு வைங்க, 180லாம் போகுங்க. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இதில் நடக்கலை. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு டேட்டா ஆஸ்பெக்டில் ரொம்ப அக்யூரேட்டான டேட்டா வேணும் ப்ரோ அப்படின்னு யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ பேலன்ஸ் 2 மாதிரியான வாட்சஸ் இருக்கு இல்லையா அமேஸ்ஃபிட்லேருந்து, ஸோ இந்த மாதிரியான வாட்சஸ் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அது ஒர்க் பண்ணுது. இங்கே பாருங்களேன், இப்போ நான் அப்படியே வாட்சை வேக் பண்ணுறேன், வேக் பண்ணிட்டு இங்கே போகிறேன், மெனு போகிறேன். ஸோ மெனுவில் நான் அப்படியே தள்ளுறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீலியோஸ் டேப், அதுக்கான சிங்கிள் டேப்க்கான அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கனெக்டடாக இருக்கா இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ அப்போ அவங்க மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நான் சைக்கிளிங் மாதிரியான விஷயங்கள் வெளியில் இப்போ ஏதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டியோ இல்லாட்டி ஏதோ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நான் பண்ணும்போது நான் பேலன்ஸ் 2வையும் வியர் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராப்பையும் வியர் பண்ணும்போது ஸ்ட்ராப் வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா பேலன்ஸ் 2வையும் தாண்டி அக்யூரேட்டான ஹார்ட் ரேட்டை கொடுக்க முயற்சி பண்ணும். ஸோ அப்போது பேலன்ஸ் 2 இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கிட்ட இருக்க ஹார்ட் ரேட் ப்ளஸ் இந்த ஸ்ட்ராப்லேருந்து வர ஹார்ட் ரேட்லாம் வேல்யூவேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு நல்ல இருக்கலே பெஸ்ட் பாசிபிள் ரிசல்ட் ஒன்று கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து செமையாக இருக்குது, கிரேஸியாக இருக்குது.
ஜெப் ஆப்பில் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு 2 வாட்சோட ஐக்கானையும் பார்க்க முடியும். ஸோ அதை டேப் பண்ண டேரெக்டாக டிவைசஸ்க்கு வந்துடும். ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான் ஹீலியோ ஸ்ட்ராப். ரொம்ப பேசிக்கான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறது தான் ஹீலியோ ஸ்ட்ராப்பு. ஆனால் செய்யக்கூடிய வேலைகள் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஒரு சில டேட்டாஸ் வேணும்னு நினச்சா அல்டி. முக்கியமாக ரெக்கவரி இந்த இடத்துல போனீங்கன்னா இருக்கும் பாருங்களேன். இந்த ஸ்லீப் ரெகுலாரிட்டி இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபிட்னஸ் லெவல், ஃபேட்டிக் லெவல்லாம் இருக்கா, இந்த பயோசார்ஜ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ரெடியாக ஃபீல் ஆகுது, ரெடினஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அதுதான் இப்போ வந்து பயோசார்ஜ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தூங்குறோம் ப்ளஸ் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த ஸ்கோர் இருக்கும். ஸோ தூங்கி எழுந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கோர் மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். காலையில் பார்த்தா கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். இப்போ நான் டேப் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புது வேல்யூ காட்டும். ஸோ இதுவும் வந்து நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, சரி நம்ம ஆக்சுவலாக 80+ மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்குங்க. மென்டலாக நமக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஃபீல் இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல், எந்த வேலை எடுத்து செஞ்சாலும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செய்யலான்னு தோணும். ஸோ நிஜமாவே இப்போ எனக்கு வந்து ஸ்லீப் தேவை. ஸோ அதை தான் இந்த இடத்துல அது சொல்லுது. ஸோ நேப் சில சமயங்களில் செம டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக நேப் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையுமே ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுது. ஸோ எப்பயுமே அமேஸ்ஃபிட் வந்து கடந்த சில வருடங்களாகவே ஒரு 4-5 வருஷமாக அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எல்லா தடவையும் எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த நேப்பு, ஸ்லீப்பு இது எல்லாத்தையுமே பக்காவாக தான் பண்ணியிருக்கு. இப்போ இன்னும் பெட்டராக பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. ஓகே ரைட்டுங்க. ஸோ ஆப்பில் இவ்வளோ நேரம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்காகவே ஒரு நார்மல் டிஸ்பிளே இல்லை இல்லையா? ஸோ நார்மலாக இருக்குது. இதில் டிஸ்பிளே இருந்தால் நல்லா இருக்குமோன்னு சில சமயங்களில் தோணுது. பட் இதோட பர்பஸே வந்து திரும்ப தப்பாக போயிடுமோ அப்படின்னு தோணுது. மேபி இந்த ஸ்டாப்பில் மட்டும் ஒரு சின்ன எல்இடி கிளாக் இருந்தால் நல்லா இருக்குமோ சும்மா தோணுச்சு. பட் அதுவே ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டராக இருக்குமானும் திரும்ப யோசிக்க தோணுதுன்னு வைங்களேன். ரைட்டு. ஸோ மொத்தம் ஹீலியோ ஸ்டாப்பு 8,999 ரூபாய்க்கு இப்போதைக்கு கிடைக்குது. மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் கம்மியாகலாம், இல்லாட்டி அதிகமும் ஆகலாம். பேஸ்ட் ஆன் என்ன மாதிரியான டெக்னாலஜி அதில் இன்வால்வ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி போகலாம். ஸோ உங்களுக்கு ஹீலியோ ஸ்டாப்போட ப்ரைஸ் பார்க்கும்போதும் இல்லாட்டி வந்து இது எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரை பார்க்கலாம். பை.